நான் முடிவெட்டினா இப்போ 85. உட்காருப்பா. பிற்போக்குத்தனத்துக்கு முடிவு கட்டத்தா நாங்க இங்க வந்திருக்கோம். மாற்று சாதி இளைஞரை திருமணம் செய்த பெண்ணை பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களே வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பொண்ணு ஒரு வகையில் எங்களுக்கு சொந்தம்தான். ஓடி போயிருச்சுன்னு தலை குனிஞ்சு வாழ்கிறத விட இப்படி செஞ்சுட்டு நெஞ்ச நிமித்தி வாழ்ந்துட்டு போயிடலாம். எங்கள் ஆளுங்கன்னா என்ன சும்மாவா? என்னண்ணே, நம்ம ஊருக்கார் ஒருத்தர் கலெக்டர் ஆகிட்டார் போல இருக்கு. ஆமாம் ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். அது யாருன்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அவன் எங்கள் சாதிக்கார பையன்னு படித்ததுனால வெளியே சொல்ல வெக்கப்படுறான் போல். ஊருக்கு வரட்டும், மற்றவனுங்களுக்கு அவன் எங்காலுன்னு அடையாளப்படுத்தி பெருமைப்படுத்தி காட்டணும். நான் மாப்பிள்ள ஃபோன் பண்ணியிருந்தேன். ஊரில் திருவிழா வரப்போதியா? ஊரில் எல்லா இடத்துலையும் நம்ம ஆளுங்க போட்டா ஃப்ளெக்ஸு மட்டும்தான் இருக்கணும். தலைவரோட போட்டோ அனுப்புகிறேன். தலைவரோட போட்டாவை நல்லா பெருசாக போட்டு விட்டுரு. சரி மாப்பிள்ள, பண்ணிடலாம். நீ போட்டோ மட்டும் அனுப்பிவிடு மாப்பிள்ள, நான் டிசைன் பண்ணி அனுப்பிவிட்றேன். மாப்பிள்ள, இந்த வாட்டி நம்ம சமூகத்தோட கெத்த காமிச்சே ஆகணும். கண்டிப்பா மாப்பிள்ள, எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமா அதெல்லாம் சிறப்பாக பண்ணிடலாம். அப்படியே வெளியூர்ல இருக்க நம்ம பசங்களை வர சொல்லிடியா? இந்த வருஷமும் டீம் டிஷர்ட் அடிச்சிருவோம். மாப்பிள்ள, டிஷர்ட் பின்னாடி நெருங்கி பாருங்கள் நேர்மை தெரியும், கை ஓங்கி பாருங்கள் ரோஷம் புரியும் எழுதியிருக்கணும். பார்த்துக்க தம்பி, வாப்பா. வந்து உட்காருப்பா. என்ன தம்பி, இதில் எப்படி காலை வைக்கிறதுன்னு யோசிக்கிறியா? நீ இதிலெல்லாம் கால் வச்சிடாத, ஒரு நிமிஷம் இருப்பா. படித்ததுனால வெளியே சொல்ல வெக்கப்படுறான் போல். அந்த கலெக்டர் பேர் என்னன்னா?